ஒரு பர்சன் அவன் வந்து 8100 கையில் வச்சிருக்கான். அந்த 8100 சம் டேபிள் அண்ட் சேர் வாங்கிக்கிறான். ஓகேவா? ஸோ இப்போ எங்கள் டேபிளோட ரேட்டுன்னு பார்க்கும்போது ஒரு டேபிளோட ரேட்டு 1200 அண்டு ஒரு சேரோட ரேட்டு வந்து 300 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ரேஷியோ, அதாவது விகிதம். ரேஷியோ அப்படின்னா என்னது? த ரிலேஷன் இல்லைனா கம்பேரிசன் பிட்வீன் டூ ஆர் மோர் திங்ஸ். அதாவது ஏதோ ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணுறோம் இல்லை ரிலேட் பண்ணுறோம். அந்த ரிலேஷன் வந்து எதானாலும் இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து அது குவான்டிட்டி, அதாவது நம்பர் ஆஃப் திங்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதா இருக்கும். அதாவது இவங்கிட்ட எத்தனை இருந்துச்சு, அவங்ககிட்ட எத்தனை இருந்துச்சு அப்படின்ற அந்த கம்பேரிசனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ என்கிட்ட வந்து ஒரு 5 பேனா இருக்குது, உங்ககிட்ட வந்து 10 பேனா இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி, இதுக்கு ரேஷியோ எப்படி கொண்டு வரலாம்? த ரேஷியோ பிட்வீன் யூ அண்ட் மீன் பார்த்தோம்னா என்ன வரும்? உங்ககிட்ட 10 என்கிட்ட 5, அப்போ 10:5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதையுமே சிம்பிளாக எப்படி சொல்லலாம்? 2:1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது உங்ககிட்ட 2 பார்ட் இருக்குன்னா என்கிட்ட அதில் பாதி ஒரு பார்ட் தான் இருக்கும். பிகாஸ் 10ல் பாதி தான் 5. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே 2:1ன்றது ரொம்ப ரொம்ப ஜென்ரலான ஃபார்ம். ஏன்னா நம்மளுக்கு 10, 5ன்னு வெளிப்படையாக தெரியுது. ஒருவேளை தெரியாமல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த நம்பர் ஆஃப் திங்ஸ் வந்து எத்தனை நாள் இருக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து நான் 10 பேனா, என்கிட்ட 5 பேனான்னு சொல்கிற இடத்துல என்கிட்ட 10 பேனாவாக இருக்கலாம். உங்ககிட்ட 10 பேனான்ற இடத்துல உங்ககிட்ட 20 பேனா இருக்கலாம். அப்போ 20:10ன்னு வரும். சேம் 2:1 தான் வரும். ஸோ இப்போ இந்த 2:1ன்றது ஜென்ரல் ஃபார்ம், அது மாறாது. ஸோ இப்போ அதை வந்து நம்ம வந்து ஜென்ரல் ஃபார்மாக எடுத்துக்கலாம். ஒரு கான்செப்ட் இதுதான் ரேஷியோ. அதை இப்போ ஜென்ரலாக எப்படி புரிஞ்சுக்கலாம்? உங்ககிட்ட 2 பார்ட்டுனா என்கிட்ட ஒரு பார்ட் இருக்கும், அவ்வளோதான். அந்த 2 பார்ட்டு 2ஓட மல்டிப்ளாக எத்தனை நாள் இருக்கலாம். என்கிட்ட இருக்க அந்த ஒரு பார்ட்டு 1ஓட மல்டிப்ளாக எத்தனை நாள் இருக்கலாம். பட் ரேஷியோ இதுதான் 2:1. இப்படி தான் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதையே இது ரேஷியோவே வந்து நம்ம B/Q ஃபார்மில் எழுதிக்கலாம். அதாவது U by me இல்லை me by you அப்படின்ற அந்த ஃபார்ம். மேலே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆன்டிசிடென்ட், கீழே இருக்கிறது கன்சிக்வெண்ட். அதாவது மேலே இருக்க பகுதி உங்களோடது, இல்லை கீழே இருக்க பகுதி என்னோடது, இல்லை கீழே இருக்க பகுதி உங்களோடது, மேலே இருக்க பகுதி என்னோடது. அதாவது எதை நம்ம ஃபஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம், எதை நம்ம ஃபஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்றத மேலே போடணும், எதை செகண்டாக பண்ணுறோம் அப்படின்றத கீழே போடணும். ஸோ இப்போ இதுதான் டூ கம்பேரிங். இந்த 2 திங்ஸ் தான். ஸோ A:B அப்படின்றத A/B அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளாக எழுதிக்கலாம். ஜஸ்ட் இதுதான் ரேஷியோ. ஆமாம், இங்கே ஏன் நம்ம வந்து 10:5ன்றதை 2:1ன்னு எடுக்கணும்? அதை அப்படியே வச்சுக்கலாம்னா தாராளமாக வச்சுக்கலாம். பட் நம்ம எல்லாத்தையும் சிம்பிள் ஃபார்முக்கு மாற்றுறோம். ஸோ இப்போ இப்போயுமே நம்ம லாஸ்ட்டாக வந்து பெர்சன்டேஜ் வீடியோவில் பார்த்துருப்போம். அதாவது 25%, 25/100 போட்டிருப்போம். அதையே சிம்பிள் ஃபார்முக்கு ஃப்ராக்ஷன் எப்படி எழுதியிருந்தோம்? 1/4 மட்டுமே எடுத்து செஞ்சிருந்தோம். தெரியுமா? அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ எவ்வளோ பெரிய நம்பர்னா ஜஸ்ட் நம்ம அதை சிம்பிளாக நம்மளுக்கு தகுந்த ஃபார்மில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 2 பர்சன் A அண்ட் B அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பர்சனோட மந்த்லி சேலரி பேக்கேஜை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா ஏவோட மந்த்லி பேக்கேஜ் வந்து பியோடதை காட்டிலும் 50% கூட இருக்குது. ஓகேவா? அதாவது ஏவோடது பியோடதை காட்டிலும் 50% கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிக்கு வந்து நான் 100 இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ பிக்கு 100னா பிஏ காட்டிலும் 50% கூட தானே ஏக்கு இருக்கணும். அப்போ இந்த 100ஓட 50% எவ்வளோன்னு பார்க்கணும். 100ல் 50% என்னது? அதோட பாதி தான், 50 தான். கரெக்டாக? அப்போ இந்த 50 வந்து இந்த, அதாவது பிஏ காட்டிலும் இந்த 50 ஏக்கு கூட இருக்குமா? அப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? ஏ என்னவா இருக்கும்? 150 இருக்கும். கரெக்டா? கான்செப்ட் புரியுதா? அதாவது பிஏ காட்டிலும் ஏ வந்து 50% கூட இருக்குது. அப்போ கூட இருக்குன்னு அர்த்தம் ஆல்ரெடி பி 100 இருக்குது. அப்போ 100ல் 50%ன்றது 50 தான். அப்போ அந்த 100 + 50 சேர்த்து தான் எனக்கு ஏ வந்து 150 இருப்பான். ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ ஏ அண்ட் பியோட மந்த்லி சேலரி பேக்கேஜோட ரேஷியோ என்னது? ஏ அண்ட் பியோடது, அதாவது இங்கே 150 இங்கே 100ன்னு இருக்குமா? ஸோ இப்போ இதே நம்ம சிம்பிள் ஃபார்முக்கு சொன்னோம்னா 3:2. அதாவது இவன் 2 பார்ட்டாக இருக்கானா, இவன் 3 பார்ட்டாக இருக்கான். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஆமாடா, இப்போ இந்த ஏ அண்ட் பின்னு பார்க்கும்போது இந்த பிக்கு நம்மளுக்கு 100னே கொடுக்கலையே, அப்புறம் எதுக்குடா 100ன்னு எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். பட் 100 நம்ம எடுக்கிறது ரொம்பவே ஸ்டாண்டர்டான ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்டை பில்ட் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்பரே கொடுக்கல, எந்த ஒரு வேல்யூமே கொடுக்கல அப்படின்னாலுமே அந்த இடத்துல நம்ம 100ன்னு வச்சு ஒரு ஜென்ரலாக அந்த கான்செப்டை மூவ் பண்ணலாம், அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 100ன்னு எடுத்த இடத்துல 100 கூட வேணாம்ப்பா, அதாவது ஒரு 15 எடுத்துக்கலாம். அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு ஹோல் நம்பராக ஒரு 0ல் முடிகிற மாதிரி எடுத்தோம்னா கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். பிகாஸ் நம்மளுக்கு வந்து பெர்சன்டேஜ் பார்க்குறோம். கரெக்டாக? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டெசிமலில் போச்சுன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 0ல் முடிகிற மாதிரி ஒரு ஹோல் நம்பரை எடுத்துக்கு நீங்கள் செஞ்சிடலாம். அந்த ஹோல் நம்பர் எதனால இருக்கலாம், அது உங்கள் விஷயம் தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் 50ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 50ல் என்ன பண்ணுவேன்? 50ல் 50% கூட இருக்கணும். கரெக்டாக? ஏதாவது பியோட சேலரியை காட்டிலும் ஏ வந்து 50 கூட இருக்கும், 50% கூட இருக்குது. 50 கூட இல்லை, 50% கூட இருக்குது. அப்போ இந்த பி 50னா அப்போ அந்த பிக்கு 50% பார்க்குறோன்னா என்ன அர்த்தம்? ஸோ இப்போ இந்த 50ல் 50% அது 25 தான். கரெக்டாக? 50க்கு 50% சொல்லும்போது 25 தான். அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் ஏ வந்து எனக்கு 75 இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே 75:15 வந்துடுது. இதுக்கு சிம்பிள் ஃபார்ம் பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன தான் வரும்?
3:2 தான் வரப்போகுது கரெக்டாக. ஸோ இப்போ இந்த கர்மத்துக்கு தான் நாங்கள் மேலேயே வந்து 100ன்னு எடுத்து செஞ்சு கொண்டு போயிட்டேன், அவ்வளோதான். ஸோ இப்போ 100ன்றது ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு பேசிக் கான்செப்ட். நம்ம 100ன்னு எடுக்கலாம், இல்லை எதுனாலும் எடுக்கலாம், பட் எங்கே சுற்றினாலும் அங்கே தான் வரப்போகுது. ஸோ அப்போ அதனால் ஜென்ரலாக 100ன்னு எடுத்து மூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த மாடல் பாருங்கள், அதாவது A:B இதுக்கான ரேஷியோ 2:3ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் B:Cன்னு சொல்லும்போது 1:5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைன் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதாவது A:B:C மூணுத்தையும் லிங்க் பண்ணுற மாதிரியான ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது எப்படி ஃபைன் பண்ணுறது? இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது A:B:C தானே, இதை நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, எழுதிக்கிட்டு இப்போ A:B என்னது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது 2:3, அதை நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். அண்டு B:C என்ன கொடுத்துருக்காங்க 1:5, இதை அப்படியே அடுத்த லைனில் அதுக்கு நேராக ப்ளேஸ் பண்ணிடுறேன். B:C நேரில், ஓகேவா, B:C வந்து 1:5. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த காலியான கேப் இருக்குல்ல, அதாவது கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா, இந்த கேப்புக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்க நம்பரை வச்சு ஃபில் பண்ணுறேன். இப்போ இந்த கேப்புக்கு முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா 3 தான். அப்போ இந்த இடத்துல 3 ப்ளேஸ் பண்ணிடுவேன். இந்த கேப்புக்கு முன்னாடி இருக்கிறது 1, அப்போ இங்கே 1 ப்ளேஸ் பண்ணிடுவேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இப்படி நான் ஃபில் பண்ணிடுறேன். பண்ணோடனே எனக்கு இப்போ இந்த மாதிரி வந்துருமா, வந்துட்டு ஃபைனலாக அப்படி நான் மல்டிப்ளை பண்ணிடுவேன். எப்படி பார்த்தோம்னா இப்படி, அதாவது வெர்டிக்கலாக 2 × 1 2, 3 × 1 3, 3 × 5 15, அவ்வளோதான். ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கான A:B:C மூணுத்தையும் ரிலேட் பண்ணுறதுக்கான ரேஷியோ, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த மாடல் 2 × A 2 டைம்ஸ் ஆஃப் A is equal to 3 டைம்ஸ் ஆஃப் Bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் A:B அதாவது A அண்ட் Bக்கான ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது, ரொம்ப சிம்பிள். இப்போ 2 டைம்ஸ் ஆஃப் A தானே இருக்குது, அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் A is equal to 3 டைம்ஸ் ஆஃப் B தானே இருக்குது, கரெக்டாக. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த B மல்டிப்ளை இருக்கிறது கீழே டிவிஷனில் வந்துடுது, ஓகே, டிவிஷனில் வந்துடுது. அப்போ இந்த B காணாமல் போயிடும். அண்டு இங்கே இருக்க 2 மல்டிப்ளையில் இருக்கிறது இங்கே டிவிஷனில் போயிடுது. ஸோ இங்கே இருக்க 2 காணாமல் போயிடும். ஸோ சிம்பிள். அப்போ வந்து A அண்ட் B A:B ரேஷியோ 3:2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துடும், அவ்வளோதான் இந்த சம பொறுத்த அளவுக்கு. ஸோ இப்போ இந்த மாடல் பாருங்கள், அதாவது A:B:C 3 குவான்டிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ மூணுத்துக்கான ரேஷியோ டேரெக்டாக லிங்க் பண்ணுற ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து A அண்ட் Bக்கான ரேஷியோ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், கரெக்டாக. A அண்ட் Bயை கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அதே மாதிரி B அண்ட் Cயை ஈக்குவல் பண்ணி அதுக்கான ரேஷியோ, இதே மாதிரி அதுக்கான ரேஷியோ B அண்ட் Cக்கு ஒரு ரேஷியோ வருமா. ஸோ இப்போ அதையும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக இங்கே நம்ம மாடல் 1ல் பண்ணோம் தெரியுமா, இதே மாதிரி ப்ராசஸில் போட்டு நம்மளுக்கான A அண்ட் B அண்ட் Cக்கான ரேஷியோ கண்டுபிடிச்சலாம், பிரச்சனை இல்லை. பட் இதையுமே கொஞ்சம் அட்வான்ஸாக சீக்கிரமாக செய்கிறது எப்படி, இந்த மாடலை பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிள். இப்போ எனக்கு என்ன தேவை, A அண்ட் B அதாவது A:B:Cக்கான ரேஷியோ தேவை, கரெக்டாக. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, Aக்கான ரேஷியோ தேவை அப்படின்றனால ஃபஸ்ட்டு ஏவோட மறைச்சிக்கிட்டு, ஏவோட பார்ட்டை மறைச்சிட்டு இந்த 3 அண்டு 5 இருக்குல்ல, இதை மல்டிப்ளை பண்ணி போட்டுருவேன். 3 × 5 என்னது 15. ஸோ ஏக்கான ரேஷியோ ஃபஸ்ட்டு இது, ஓகேவா, ஏக்கான பார்ட். அண்டு பிக்கான பார்ட் தேவையா, அப்போ வந்து பிக்கானதை மறைச்சிடுவேன். மறைச்சிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுருவேன். அப்போனா 2 × 5 10. அண்டு சிக்கான பார்ட்டுன்னு சொல்லும்போது இதை மறைச்சிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுருவேன். 2 × 3 6. ஸோ இதுதான் A:B:Cக்கான ரேஷியோ இந்த மாடலை பொறுத்தளவுக்கு. இப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருது, தெரியுதா. இப்போ இந்த மாடல் பாருங்கள், A/2 B/3 C/5. ஸோ இப்போ இதில் A:B:Cக்கான ரேஷியோ கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படியே அதை எடுத்து எழுதினாலே முடிஞ்சு, அவ்வளோதான். A:B:C வந்து 2:3:5 வந்துடும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், இது ஆக்சுவலாக எப்படி வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, A/2 B/3 தானே இருக்குது. ஸோ இப்போ இதை நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது இதுலேருந்து எனக்கு A/Bக்கான ரேஷியோ கிடச்சிரும் 2/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். அதே மாதிரி B/3 C/5ன்னு சொல்லிட்டு இதிலேருந்து கண்டுபிடிக்கும் போது எனக்கு B/C அதாவது B:C ரேஷியோன்னு பார்க்கும்போது எனக்கு 3:5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 2:3:5 அப்படின்னு சொல்லிட்டு A:B:Cக்கான ரேஷியோ கிடச்சிரும், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் வச்சு இதிலிருந்து ஒரு சம் பார்க்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ இந்த சம்மை நல்லா கவனிங்க. ஒரு பர்சன் அவன் வந்து 8100 கையில் வச்சிருக்கான். அந்த 8100 சம் டேபிள் அண்டு சேர் வாங்கிக்கிறான், ஓகேவா. ஸோ இப்போ இங்கே டேபிளோட ரேட்டுன்னு பார்க்கும்போது ஒரு டேபிளோட ரேட்டு 1200 அண்டு ஒரு சேரோட ரேட்டு வந்து 300 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, இவன் வாங்கின சேர் அண்டு டேபிளோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. நம்ம இவங்க பார்த்த மாதிரி தான் இந்த ரேஷியோ பிட்வீன் சேர் அண்டு டேபிள் தான் கேட்குறாங்க. அது எப்போ, நான் அவன் வந்து எவ்வளோ மேக்ஸிமம், அதாவது மேக்ஸிமமாக எவ்வளோ டேபிள் வாங்கியிருப்பானோ அந்த நேரத்தில் டேபிள் அண்டு சேரோட ரேஷியோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது அதிகபட்சமாக இந்த அமௌண்ட்டில் இருந்து அவனால் எவ்வளோ டேபிள் வாங்க முடியுதோ அத்தனை நம்பர் ஆஃப் டேபிளுக்கும் அண்டு மிச்சம் இருக்க காசில் அவன் சேர் வாங்கியிருப்பான்ல அந்த சேரில் இருக்க அந்த நம்பர் ஆஃப் சேர்ஸுக்கும் உள்ள ரேஷியோ தான் கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ இப்போ இங்கே எப்படி இதை கண்டுபிடிக்கிறது, இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இப்போது 8100 தான் இருக்குது, ஓகேவா. ஸோ இப்போ இந்த 8100 அதிகபட்சம் ஒரு டேபிளோட ரேட் எவ்வளவு 1200 அதிகபட்சம். இப்போ எவ்வளோ டேபிள் தான் வாங்கலாம், 5 12 60 72 அண்டு
6 12 சார் 7 12 சார்னு சொல்லும்போது 84 போயிருது கரெக்டாக. 5 12 சார் 60 70. அப்போ வந்து மொத்தமே வந்து 6 × 1200 சொல்லும்போது எனக்கு 7200 கரெக்டாக. அப்போ வந்து என்னால் 6 டேபிள், ஏன்னா 7வது டேபிள்னு சொல்லும்போது எனக்கு 8400 வந்துடுது கரெக்டாக. ஸோ அப்போ அந்த 8100 தாண்டி போயிருது. அப்போ என்னால் அதிகபட்சமாக 6 டேபிள் தான் வாங்க முடியும். ஸோ இப்போ இந்த 6 டேபிள் போக என் கையில் மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 900 இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ நான் மொத்தமாக டேபிள் எவ்வளோ வாங்கியிருக்கேன்? 6 டேபிள் வாங்கிட்டேன். ஸோ இப்போ மிச்சம் இந்த 900க்கு தான். இப்போ ஒரு சேர் 300 வச்சோம்னா அப்போ நான் வந்து சேர் வந்து 3 சேர் வாங்கிடுவேன் கரெக்டாக. ஸோ இப்போ இதோட ரேஷியோ தான் என்னது? 2:1 அண்டு, அதாவது டேபிள் அண்டு சேருக்கான ரேஷியோ 2:1. ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சேர் டு டேபிள் கொடுத்துருக்காங்க தெரியுதா? சேர் டு டேபிள். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம திருப்பிக்கணும், ரேஷியோவே திருப்பிக்கணும் சேர் டு டேபிள். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே அப்போ சேர் டு டேபிள்னு சொல்கிறதுனால நம்மளுக்கு 1:2 தான் வரும், அவ்வளோதான். ஸோ இப்போ இப்படி தான் புரிஞ்சுக்கிறது. ஸோ இப்போ அதிகபட்சமாக என்னால் 8100க்குள்ளே என்னால் அதிகபட்சம் எத்தனை டேபிள் வாங்க முடியும்னு பார்த்தோம்னா 6 டேபிள் தான். பிகாஸ் 6 12 ஆர் 72 வரும், அதாவது 7200 6 டேபிள் தான் வாங்க முடியும். அண்டு மிச்சம் இருக்க அந்த 900க்கு தான் என்னால் 3 சேர் வாங்க முடியும். ஸோ இப்போ ரேஷியோ நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ இப்படி தான் ரேஷியோ ஃபைண்ட் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் இந்த டாபிக் ஃபுல்லாமே. ஸோ இப்போ அடுத்தடுத்த வீடியோஸில் இதை பற்றின நிறைய சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே.